जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे धयो श्रित्वा प्रणमामि मुहुर्मुहुः. மாதாஜி அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் பக்தர்கள் அனைவருக்கும் என் பணிவான நமஸ்காரங்கள். இப்போ நம்ம இங்கே பார்க்குறது ஜபத்தை எந்தெந்த முறையில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஜபங்கிறது இறை நாமத்தை ஓதுதல், இறைவனை நம்மளையும் இணைக்கக்கூடியதுதான் ஜபம். ஜபத்தில் 6 முறை இருக்குது. அது ஒரு முறையாக நம்ம இப்போ பார்க்கலாம். அது ஃபஸ்ட்டு வாச்சக ஜபம், அதாவது மந்திரத்தை சத்தமாக சொல்கிறது, எல்லாரும் கேட்குற மாதிரி மந்திரத்தை சத்தமாக சொல்கிறது. நம்ம சின்ன வயசில் சொல்லியிருப்போம், ஹரே ராம 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 ஹரே ஹரே, அந்த மாதிரிலாம் நம்ம சத்தமாக சொல்லியிருப்போம் இல்லையா. இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அப்புறம் சில பேர் கோயிலுக்குள்ளே நுழையும் போதையே சொல்லுவாங்க, ஓம் சக்தி, ஓம் நம சிவாயா, ஓம் நமோ நாராயணாயா அப்படின்னு சொல்லிக்கிட்டு உள்ள கோயிலுக்குள்ளே நுழையும் போது அந்த மாதிரி மந்திரம் சொல்லிக்கிட்டே நுழைவாங்களோ, அதெல்லாம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். அதுக்கு பேர் வாச்சக ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது உபாம்ச ஜபம், வாயை அசைச்சு சத்தம் இல்லாமல் மெதுவாக சொல்கிறது, நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி சொல்கிறது. இது நமக்கு ஆன்மீகத்தில் ஒரு கான்சன்ட்ரேஷன் பவரை கூட்டும். மானசிக ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க, 3வது ஸ்டேஜ். மனசுக்குள்ளே மந்திரத்தை நினச்சி மனசுக்குள்ளே உள்ளேயே அந்த மந்திரத்தை சொல்கிறது, வாயால் சொல்கிறது கிடையாது, மனசுக்குள்ளே சொல்கிறது. இது மிக உயர்ந்த ஜபம். இது நம்ம ஆழமான நம்மளை ஒரு ஆழமான தியான நிலைக்கு கூட்டி செல்லும் இந்த மானசிக ஜபங்கிறது. லிகித ஜபங்கிறது மந்திரத்தை எழுதி நம்ம பயிற்சி பண்ணுறது. அதாவது நம்ம தீட்சை மந்திரம் இல்லை, நம்ம ஸ்ரீராம ஜெய எழுதுவோம், அல்லது ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய, இந்த மாதிரி மந்திரங்கள் எழுதி பயிற்சி பண்ணுறது லிகித ஜபம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மாலா ஜபம். மாலா ஜபம்னா நம்ம எண்ணிக்கை வச்சு மாலையால் ஜபம் பண்ணுறது. இது எத்தனை முறை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வச்சு நம்மளால் இந்த மாலையை வச்சு நம்ம ஜபம் பண்ண முடியும். ஒரு நிஷ்டை வச்சு இத்தனை நாளைக்கு நான் இப்போ அப்படி பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிஷ்டையோட இதை நம்ம மாலையை வச்சு ஜபம் பண்ணலாம். அப்புறம் இது கௌதமானந்த மகாராஜ் சொல்லியிருக்காங்க. அவங்க குரு ஒரு வாட்டி சொன்னாங்களாம், யதீஸ்வரானந்த மகாராஜ் சொன்னாங்க, நீ டெய்லி விஷ்ணு சகஸ்ரநாமம் டெய்லி நீ பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாராஜ் அது இப்போ வரைக்கும் கூடி இன்னும் அந்த நிஷ்டையோட அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த சகஸ்ரநாமத்தை எத்தனை வேலை இருந்தாலும், எப்போ நைட்டு எத்தனை டைம் ஆனாலும் கூடி அவங்க அந்த விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லி நிஷ்டையோடு அது இப்போ வரைக்கும் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி நம்ம இத்தனை மாதிரி நம்ம மாலை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற நிஷ்டையோட மாலை நம்ம அந்த ஜபம் பண்ணலாம். அப்புறம் அஜப ஜபம். அஜப ஜபங்கிறது மந்திரத்தை தானாகவே நமக்குள்ளே ஓடிக்கொண்டே இருக்கிற நிலை. நம்ம இது தொடர்ந்து பயிற்சி பண்ணதான் இந்த மாதிரி நிலை நமக்கு வரும். அப்புறம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி காயத்ரி மந்திரம் சொல்லிக்கிட்டே தூங்குறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அந்த திடீர்னு நமக்கு ஒரு லைன் சொல்கிறோம், ஓம் பூர்வ வஸ்வக தஸ்வ விதுர்வ ரேணியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறவங்க நமக்கு தூக்கம் வந்துடுது, நம்ம அப்படி தூங்கிடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நம்ம காலையில் எழுந்த உடனேயுமே நமக்கு மீதி மந்திரம் மனசு சொல்ல ஆரம்பிக்கும். வர்க்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோன பிரச்சோதயா சொல்லி மந்திரம் தானாகவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சொல்ல ஆரம்பிக்கும். இது நம்ம இது பயிற்சி பண்ணதான் மந்திரம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு சொல்ல வருது. இது அஜப ஜபம் சொல்லுவாங்க. கிருஷ்ணர் பகவத்கீதையில் 11th சாப்டரில் 25வது ஸ்லோகத்தில் சொல்கிறாங்க, மகர்ஷீனாம் ரிகுரகம் விராமஸ்வேகம் அக்ஷரம் யஜ்ஞானாம் ஜபயஜ்ஞோஸ்மி ஸ்தாவரானாம் ஹிமாலயக அப்படின்னு சொல்கிறாங்க. அது மகர்ஷிகளில் பிருகுவாகவும் மந்திரங்களில் ஓரெழுத்து மந்திரமாகவும் வேள்விகளில் ஜப வேள்வியாகவும் நான் இருக்கேன், மலைகளிலே இமயமலையாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறாங்க. அதாவது வேள்வி அப்படின்னா ஹோமம் பூஜை பண்ணுறது. ஹோமம் பூஜை பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய திங்ஸ் எல்லாம் தேவை இருக்கும். இது ஜப வேள்விக்கு ஒன்றுமே தேவையில்லை, எங்கேயோ எந்த இடத்துல எப்போனாலும் நம்ம ஜபத்தை நம்மளால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த எல்லா வேள்விகளையும் ஜப வேள்வியாக நான் இருக்கேன் அப்படின்னு ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறாரு. இறைவன் நமக்கு அவருடைய அபார கருணையினால தான் குரு மூலமாக நமக்கு இந்த பீஜ மந்திரத்தை கொடுத்துருக்காங்க. எப்போ நமக்கு பீஜ மந்திரத்தை இறைவன் நமக்கு கொடுத்தாங்களோ அப்பயே தன்னையே நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்துட்டாங்க.
அந்த நம்பிக்கையை வந்து நமக்குள்ள உறுதிப்படுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த விலை மதிப்புமிக்க ரத்தினத்தை பெற்ற நாம் வந்து கவனக்குறைவா இருக்கவே கூடாது. குரு உபதேசித்த மந்திரத்தை வந்து இறைக்காட்சி பெறும் வரையும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். மந்திர தபம் மந்திர தீட்சை அப்படிங்கிறது வந்து நம்மை நாமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது தான் இந்த மந்திர ஜபம். குரு கொடுத்த பீஜ மந்திரத்துக்கு வந்து ரொம்பவே சக்தி இருக்கு. பீஜ மந்திரத்துக்கு பக்கத்துல இறைவனுடைய நாமம் வரும்ல, அப்போ அந்த மந்திரத்தை வந்து மனம் ஊன்றி சொல்ல சொல்ல அவருடைய குணநலன்கள் நமக்கு வளரும். அந்த எக்ஸாம்பிளுக்கு ஒரு விதையை நம்ம மண்ணில் வச்சு ஊனி வச்சு வளர வைக்கிறோம். அது தேவையான தண்ணி ஊற்றி உரம் போட்டு ஆடு மாடு மேயாமல் நல்லா பாதுகாப்பாக வளர்த்து வைக்கிறோம். அப்புறம் அந்த செடியிலேருந்து நமக்கு நல்ல பலன் கிடைக்குதுல்ல, ஒரு பூவாவோ அல்லது காயோ கனியோ இதான் நமக்கு கிடைக்குது. அது மாதிரி நம்ம குரு கொடுத்த அந்த பீஜ மந்திரத்தை மனம் ஊன்றி சொல்ல சொல்ல நமக்குள்ளே இருக்க தீய குணங்கள் நீக்கப்பட்டு இறைவனுடைய தூய குணங்கள் நமக்குள் வளரும். கட்டாயம் நமக்கு உணர முடியும், நமக்கு அது வளரும். குரு கிட்ட இருந்து வாங்கின தீட்சை நாமத்தை வந்து பிரம்ம முகூர்த்த டைம்ல ஒரு மாலை, அதாவது 108 தடவை நம்ம கட்டாயம் நிதானமா சொல்லணும். அதாவது நாமஜபம் வந்து நம்முடைய நாடி நரம்புகள்ல கலக்கிற மாதிரி சொல்லணும். நமது உடம்புல ஏதாவது காயம் பட்டு ரத்தம் வந்தாலும் இறைவனுடைய நாமமும் ரத்தத்தோட வெளியே வரணும் அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜபத்தை வந்து மனமூன்றி சொல்லணும். ஜபத்துக்கு வந்து 10 அல்லது 15 நிமிஷம் ஒதுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அந்த நிமிஷத்தை நம்ம வந்து முழு மனசோட இதயத்திலிருந்து சொல்லணும். குரு மகாராஜ் நமக்குள்ள இருக்காங்க அப்படிங்கிற உணர்வோட சொல்லணும். அப்புறம் நம்ம இறைவன் வந்து நீ எவ்வளவு நேரம் பண்ற, எத்தனை முறை பண்ற அப்படிங்கிறத அவர் கவனிக்க மாட்டாரு. நம்ம இதயத்தை மட்டும்தான் அவர் பார்க்குறாரு. நம்மளோட ஏக்கம் தவிப்பு ஆன்ம தாகத்தை மட்டும்தான் இறைவன் நம்மக்கிட்ட இருந்து பார்க்குறாரு. அதைத்தான் அவர் கவனிக்கிறாரு. ஜபம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம இஷ்ட தெய்வத்தை நல்லா கொஞ்ச நேரம் நல்லா பார்க்கணும். பிறகு கண்ணை மூடி அவருடைய முழு உருவத்தையும் மனதுக்குள்ள வச்சு நினைச்சு பார்க்கணும். ஒரு மந்திரம் சொல்லும் போதும் அவருடைய ரூபம் நமக்குள்ள வருதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரூபம் வரலையேன்னு சொல்லி நம்ம அந்த மந்திரத்தை சொல்றத நிறுத்தக்கூடாது. திரும்ப திரும்ப பயிற்சி பண்ணணும். கண்ணை மூடி ஜபம் பண்ண உட்கார்ந்த உடனேயுமே அவருடைய ரூபம் வந்து நமக்கு கட்டாயம் வர ஆரம்பிக்கும். பயிற்சி பண்ண ஜபம் வந்து விரலாலேயோ ஜபமாலையோ வச்சு பண்றது நல்லது. ஏன் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையை வச்சு பண்ணும்போது மனசு வந்து அந்த ஜபத்துல இருக்கா அல்லது எங்கேயாவது போச்சா அப்படின்னு சொல்லி நமக்கு கவனிக்க முடியும். அல்லது மனசு ஒரு நேரம் எதையாவது நினச்சிக்கிட்டு இருக்கும், ஒரு நேரம் நம்ம தூங்கிடுவோம். அந்த மாதிரிலாம் ஆகும்ல. அப்போ நம்ம இந்த எண்ணிக்கை வச்சு பண்ணும்போது மனசு சஞ்சலங்களை கவனிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இப்படியெல்லாம் மனசை நம்ம பழக்கப்படுத்தணும். ஜபம் பண்ணுறதுக்கு குரு கொடுத்த மந்திரம்தான் நம்மளை வந்து தூய்மைப்படுத்தும். அதை வந்து ஜெபிக்க இறைவனுடன் சேர்க்கும் நமக்கு ஒரு பாடமாகிறது. நமக்குள்ள இருக்கிற ஆன்மாவை வந்து அஞ்ஞான திரைங்கிறது மறைச்சிருக்கு. அந்த திரையை வந்து நீக்கிறதுக்கு நமக்குள்ள ஜபம்ங்கிற ஞான ஒளியை ஏற்றி வைக்கணும். மனம்ங்கிற கோயில்ல இறைநாமம்ங்கிற விளக்கை ஏற்றி ஜோதிமயமா வச்சிருக்கணும். ஞான சூரியன் உதிக்கிற வரைக்கும் இறைநாமத்தை வந்து விடாம நம்ம பண்ணணும். இந்த கலியுகத்துல இந்த இருக்கிற உயிர்கள் உயிர்கள் அனைத்துமே உணவை நாடிதான் இருக்குது. கலியுகத்துக்கு இறைவனை அடைய எளிமையான முறை அப்படின்னா நாம ஜபந்தான். இறைவன் நாமத்தை சொல்ல சொல்ல பாவ பறவைகள் பறந்தோடும்னு குரு மகாராஜ் அடிக்கடி சொல்றாங்க. ஒருத்தர்கிட்ட நம்ம கான்டாக்ட் வைக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவருடைய மொபைல் நம்பர் வாங்குறோம் இல்லையா, அது மாதிரி இறைவன் கிட்ட நெருக்கத்தையும் தொடர்பையும் பெறுவதற்கு உதவுவது ஜபம்தான். நல்க விளக்கது நமசிவாயவே அப்படின்னு சொல்லி அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காங்க. அதாவது எல்லா நேரமும் ஏன் இப்படி ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கிற, கடைசி காலகட்டத்தில் பண்ணால் போதாதா அப்படின்னு சொல்லிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் கடைசி காலகட்டத்தில் நோய் மரண வேதனை அப்படின்னு சொல்லி நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிற டைமில் சாதனை செய்யவோ இறைவனை நினைக்கவோ எங்கே டைம் இருக்கும், எப்படி நம்மளால் முடியும்? அதனால் இப்போதே சொல்லி வைத்தேன் என்று அப்பர் சுவாமிகள் வந்து பாடுறாங்க. அதனால நம்முடைய நாவில் இறைநாமம் எப்பொழுதும் நிலைக்க நாம ஜபத்தை விடாத ஜபம் பண்ண வேண்டும். ஜபத்தை வந்து புறச்சரணமாக செய்கிற முறை. புறச்சரணம்ங்கிறது வித்தியாசமான முறையில பண்றது. அதாவது தீட்சை நாமத்தை வந்து அமாவாசை அன்னைக்கு ஒரு 1000 முறை பண்றது.
1000 முறை பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் டே வந்து 2000, அதுக்கடுத்து 3000 அப்படின்னு சொல்லி கூட்டி கூட்டி படிப்படியாக கூட்டிக்கிட்டு வந்து பௌர்ணமி அன்னைக்கு 15000ங்கிற வரும். அதுக்கப்புறம் இறைநாமத்தை வந்து ஜெபிக்கணும். அப்படி பௌர்ணமி அடுத்த நாள்லேருந்து 14000, 13000 அப்படின்னு சொல்லி குறைச்சி வந்து அமாவாசை அன்னைக்கு அதை முடிக்கிறது. இந்த மாதிரி முறையில் சாரதா அம்மா பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி இந்த முறையில் காயத்ரி மந்திரம் வச்சு பண்ணலாம். காயத்ரி மந்திரம் வந்து அமாவாசை அன்னைக்கு 1 மாலை, அப்புறம் 2 மாலை, அப்படி அந்த மாதிரி காயத்ரி மந்திரம் சொல்லலாம். இதெல்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து மனசுக்கு நம்ம ஜபத்தை பண்ண இதெல்லாம் நமக்கு மனசை பழக்கப்படுத்துறதுக்கு, இறைவனுடைய நாமத்தை சொல்லி பழக்கிறதுக்கு. ஒரு முறை வந்து ஒரு கேளிக்கை நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கான். அம்மா பார்க்குறாங்க. ஒரு பெரிய கல்லை வந்து நெஞ்சில் ஒருத்தர் கட்டிட்டு அதை நெஞ்சில் கட்டிட்டு உடைக்கிறாங்களாம். அப்போ வந்து சாரதாம்மா பார்த்துட்டு ஐயோ காப்பாத்துங்கன்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாங்களாம். அதாவது ஐயோ இவன் உங்களுக்கு என்ன தந்திரம் தெரியுமா, இப்படி நெஞ்சில் வச்சு கல்லை உடைக்கிறானே அப்படின்னு சொல்லி. அப்பா அவன் சொல்கிறாங்கன்னா பக்கத்தில் இருக்கணும், இல்லைம்மா இவங்களாம் இது ஒரு மாதிரி பயிற்சி பண்ணியிருக்காங்க, அதனால தான். அப்பா அம்மா சொன்னாங்களாம் இந்த நிகழ்ச்சி மூலமாக பாருங்கள், இந்த மாதிரி நம்மளும் இறைவன்கிட்ட ஜெபம் பண்ண நம்மளும் இந்த இறைநிலையை அடைய முடியும் சொல்லி அம்மா அந்த நிகழ்ச்சி மூலமாக நமக்கு அந்த ஜெபத்தை பற்றி சொல்கிறாங்க. அப்போ இந்த காலத்தில் நமக்கு யாருக்குமே டைம்ங்கிறதே கிடையாது. காலையிலையும் சாயந்தரம் உட்காந்து பண்ணுறதுக்கு எங்கே டைம் இருக்குது, டைமே கிடையாதுல்ல. இப்போ ஜஸ்ட்டு நம்ம காலையில் குளித்து முடித்து பூஜை அறையில் போய் இந்த நாளில் அம்மா உங்கள் நினைவிலே நான் இருக்கிறதுக்கு எனக்கு அருள் பண்ணுங்க, உங்களுடைய நாமம் வந்து என்னுடைய மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்துங்கம்மா, எனக்கு அருள் புரியுங்கன்னு சொல்லி நம்ம ஒரு நிமிஷம் அம்மாட்ட பிரார்த்தனை பண்ணணும் காலையில். அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி முறையில் பண்ணலாம். அப்புறம் செயல்பாட்டு மூலம் ஜபம், நம்ம 6 முறை ஜபம் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் செயல்பாட்டு மூலம் ஜபம் சொல்லி ஒரு ஜபம் இருக்குது. அது வந்து அம்மா வந்து சாரதா அம்மா குருமராஜ் வந்து இந்த முறையெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம அன்றாட வேலையில் இறைநாமத்தை வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சாரதா அம்மா வந்து அடுப்பில் சாதம் வச்சுக்கிட்டே உட்காந்துட்டு ஜபம் பண்ணுவாங்க இல்லையா. அது மாதிரி குருமராஜ் ஒவ்வொரு செயலில் பார்த்தாலும் நம்ம பார்க்கலாம். காளிக்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அம்மா நான் இங்கே போகிறேம்மா, இங்கே நான் இப்படி பண்ணுறேன், இங்கே போயிட்டு வரேன், போயிட்டு வந்துட்டு அம்மா அதுக்குரிய விவரம் சொல்லுவாங்க. குருமராஜிட்ட போய் அம்மா இப்படிலாம் ஆச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம இறைவன்கிட்ட கனெக்ஷன் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி செயல்பாட்டு மூலமாக ஜபம் பண்ணுறது. அப்புறம் வெளியே எங்கேயாவது நம்ம நடக்க போகிறோம், ஒரு 10 மினிட்ஸ் வாக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நேரத்தும் நம்ம நாமம் சொல்லிக்கிட்டே போகிறது. இதெல்லாம் நம்ம இந்த மாதிரிலாம் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த நாமங்கிறது நமக்கு இறைவனுடைய நாமங்கிறது உயிர் மூச்சு ஆகணும். நம்ம மூச்சு எப்படி போகுதோ அந்த ஒரு மூச்சும் இறைவனுடைய நாமமாக இருக்கிற மாதிரி நம்ம அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணணும். இந்த மாதிரி எல்லாம் பயிற்சி பண்ணலாம். அப்புறம் கடிகாரத்தை நம்ம பார்க்குறோம். ஒரு கடிகாரத்தை பார்க்குறப்ப நமக்கு 2 முள் சேர்ந்து இருக்குல்ல, 12 சேர்ந்து இருக்கும், 1 அந்த மாதிரி சேர்ற டைம்னு வரும். ஜஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். அப்போ அந்த டைமில் நம்ம இறைவன் நானும் சேர்ந்து இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த உணர்வு. எப்பயும் ஒரு வெளி உலகில் பார்த்தாலும் அது இறைவனோட கான்டாக்ட் பண்ணி நம்ம பார்க்கலாம். அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவங்க ஜனாபாய்னு ஒரு பக்தை வந்து எப்படி இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்பவே பண்டரிபுரத்துக்கு பார்க்கணும், விட்டலனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை அவருக்கு. ஆனால் அவர் தரிசனம் பண்ண ரொம்ப விருப்பம். ஆனால் அவங்களுக்கு போக முடியல. அவங்க மாமியார் வந்து வெளியே எங்கேயும் அனுப்பவே மாட்டாங்க, அவங்க வீட்டிலையே வச்சுருப்பாங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஜனாபாய் வீட்டில் இருந்தபடியே ஒவ்வொரு செயல்லையும் விட்டலான்னு சொல்லி ஒரு நாமும் சொல்லி வேலை பண்ணுவாங்க. சாணியை தட்டும் போது அம்மா அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. வரட்டி தட்டினால் அந்த மாதிரி எல்லாம் ஒரு வேலையும் பண்ணாங்க. அப்போ ஒரு தடவை வந்து பக்கத்து வீட்டுக்காரி பொண்ணு இதெல்லாம் ஒரு வரட்டி ஜனாபாய் காய வச்சுருந்துருக்காங்க, அதெல்லாம் என்னோட வரட்டின்னு சொல்லி எல்லாம் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க என்னோடதுன்னு. இப்போ ஜனாபாய் சொல்கிறாங்க இல்லை இது என்னோடதுன்னு சொல்கிறாங்க. இல்லை அந்த அம்மா கேட்க மாட்டேங்குது, அந்த அம்மா எல்லாம் என்னோடதான் சொல்லி அப்படியே கொஞ்சம் வழக்கு நடக்குது. அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்டு சரி நம்ம இது பஞ்சாயத்தில் போய் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. ஊர் பஞ்சாயத்துலேயும் அங்கே ஜனாபாய் சொல்கிறாங்க, நீங்கள் ஒரு வாட்டி சோதிச்சு பாருங்கள்,
இந்த வரட்டி வந்து தூக்கி போட்டு பாருங்க, அது விட்டலா விட்டலாங்கிறது நாமம் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவர் வந்து அந்த மாதிரி எடுத்து வர்றாரு. ஒன்னா தூக்கி தூக்கி போடுறாங்க. ஒரு வரட்டி தூக்கி போடும்போது விட்டலா விட்டலான்னு சொல்லுது. அப்போ அந்த பக்கத்து வீட்டுக்காரரோட அவங்களோட திருடி இருக்காங்கன்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது ஜனாபாயோட பக்தி. அது மாதிரி தான் நம்ம வந்து ஜனாபாய் மாதிரி வேலை வந்து இறைவனுடைய நாமம் சொல்லிக்கிட்டே பண்ணலாம். வேலை பண்ணுற இடத்துக்கு அங்கே கிருஷ்ணர் ஜனாபாய் வந்து வேலை பண்ணுற இடத்துக்கு வந்து கிருஷ்ணர் வந்து உதவி பண்ணுவாங்களாம். அந்த அளவுக்கு அவர் விட்டலா விட்டலா சொல்லி கிருஷ்ணரை நினச்சி பண்ணுறதுனால கிருஷ்ணரே வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாம். இது மாதிரி இதன் மூலமாக நம்ம செயல்பாட்டு மூலமாக நம்ம இறைவனை நம்ம நாமத்தை சொல்லி சொல்லி பண்ணலாம். இதுவும் நம்மக்கிட்ட இதெல்லாம் நமக்கு ரொம்ப உதவி புரியும். அப்புறம் குந்தி தேவி வந்து கிருஷ்ணரோட கிருபையை நினச்சி ஜெபம் பண்ணுவாங்களாம். அதாவது பீமனுக்கு கொழுக்கட்டையில் நீங்கள் விஷம் வச்சு நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்க, விஷம் வச்சு கொடுத்தப்போ நீங்கள் வந்து காப்பாற்றினீங்களே, திரௌபதியை அரசபையில் அவமானப்படுத்தினப்ப என்னை காப்பாற்றினியே சொல்லிட்டு ஒரு கிருபையை நினச்சி குந்தி தேவி பிரார்த்தனை பண்ணுவாங்களா. அதே மாதிரி நம்மளும் குரு மகாராஜிட்ட அவருடைய பிரார்த்தனை, அவருடைய கிருபையை, ரூபத்தையும் புகழையும் நினச்சி நம்ம ஜெபம் பண்ணலாம். இறைவனை மையமாக வச்சு செய்ய ஜெபம் வந்து இந்த மாதிரி பயிற்சி பண்ண நம்ம உட்கார்ந்த உடனேயுமே இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண இறை சிந்தனை வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிக்கும். நாம ஜெபம் வந்து நம் வாழ்க்கை உயர்த்தும். இறைவன் மீது நம்பிக்கை வச்சா அவர் நமக்கு கட்டாயம் உதவுவார். உண்மையான பக்திக்கு எந்த தடையுமே இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கு புரியும். ஒரு இடம் வந்து சாரதாமா கிட்ட ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஜெபம் செய்கிறதுனால ஜெபமே என்னால் பண்ண முடியலம்மா அப்படின்னு சொல்லி ஒரு பக்தர் வந்து சொல்கிறாங்க. ஜெபம் பண்ணுறதுனால எனக்கு ஒரு முன்னேற்றமே வரமாட்டேங்குது. என்னோட காமம் கோபம் மோகம் எல்லாமே முன்னாடி எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அம்மா கிட்ட சொல்கிறாங்க. அப்போ அம்மா சொல்கிறாங்க, இல்லை மகனே, நீ தூய்மை அடைவ, ஜபத்தை வந்து தொடர்ந்து பண்ண நீ தூய்மை பெறுவாய் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா என்னால் முடியலைன்னு சொல்லி அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நீங்கள் அருள் பண்ணுங்க, ஜெபம் பண்ண உட்கார்ந்தா மனசு வந்து அலைபாயாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் அருள் பண்ணுங்கம்மா, எந்த கெட்டனும் மனசில் வராமல் இருக்க அருள் பண்ணுங்க சொல்கிறாங்க. அப்படி நீங்கள் இல்லாட்டினா நீங்கள் அந்த மந்திரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்க அடம் பிடிக்கிறாங்க. சரி, இப்போ நீ மந்திரத்தை சொல்ல வேண்டாம், நான் உனக்காக பண்ணுறேன், நீ கொடுத்துருன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே அவருக்கு வந்து தலையே சுற்றுது. ஐயோ, அம்மா கிட்டேருந்து இருக்கிற தொடர்புகள் எல்லாமே முடிஞ்சு போச்சோ அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு எண்ணம் வருது. அப்போ சொல்கிறாங்க, நான் வந்து பாதாளத்தில் போய் விழுந்துருவேனோ அவர் நினைக்கிறாரு. அப்புறம் சொல்கிறாங்க, இல்லை, ஏன் அப்படி சொல்கிற, என் பிள்ளைங்க பாதாளத்துக்கு போய் விழுறதா, இங்கே யாரெல்லாம் வந்தாங்களோ யாரெல்லாம் என் பிள்ளைங்களோ அவங்களுக்கு முக்திங்கிறது உறுதிதான், என் பிள்ளைங்களை பாதாளத்தில் தள்ள விதியாலும் முடியாது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. அதனால் மனம் உருகி அம்மாவிடம் ஜெபம் செய்தால் முக்தி நிச்சயம், ஜெபம் செய்து நிறைநிலையை அடைய முடியும் என்று அம்மா அடிக்கடி நமக்கு சொல்கிறாங்க. ஓம் அசதோ மா சத்கமய தமசோ மா ஜோதிர்கமய மிருத்யோர்மா மிருதங்கமய. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.